ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொருந்தா சொல் அப்படிங்கிறது நம்ம இலக்கணத்துல ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அது ரிலேட்டடா அன்னைக்கு ஒண்ணு பார்க்கலாம். இருவினை அப்படிங்கிறது என்ன? நல்வினை, தீவினை. நல்வினை, இன்னொன்னு தீவினை. ரெண்டாவது இரு திணைகள் அப்படிங்கிறது ஒன்னு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை அப்படிங்கிறது உயிருள்ள பொருட்கள் எல்லாமே உயர்திணை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள், தேவர், நரகர் இந்த 3 பேரும் தான் உயர்திணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அல்லாத மற்ற அனைத்துமே என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்லப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா ஈரெச்சம். ஈரெச்சம் அப்படிங்கிறது பெயரெச்சம், இன்னொன்னு வினையெச்சம். நாலாவது பாத்தீங்கன்னா சைவ சமய குறவர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சைவ சமய குறவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 4 பேர் சைவ சமய குறவர்கள். அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், 2வது அப்பர், அதுக்கடுத்து சுந்தரர், 4வது மாணிக்கவாசகர். இந்த 4 பேரையும் நம்ம சைவ சமய குறவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போக மூவர் முதலிகள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.